Hi students, so 9th CBSE new syllabus chapter 2 end of chapter 4th sum question. I read the question. Statement problem எப்பயுமே எப்படி சொல்லிக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு சைமல்டேனியஸாக என்னோட ரெஸ்பெக்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால் ஈஸியாக இருக்கும். ஓகே, a positive number is 5 times other number. A positive number is அப்படின்னா ஒரு நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்கிறாங்கன்னா 5 times of another number. அது 5 times of another numberட்டாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு நம்பர் என்னன்னு ஒன் நம்பர் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ another நம்பர் என்னவா இருக்கும்? வெரி குட். எப்படி இருக்கும்? 5 times of x. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க 5 times the other number. ஏன்னா இந்த இடத்துல நம்ம லீனியர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு வேரியபிளே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் எக்ஸ்னா இன்னொரு நம்பர் 5x. சரி, ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு நம்பர் எக்ஸு இன்னொரு நம்பர் 5xன்ட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இஃப் 21 இஸ் ஆடட் டு போத் த நம்பர். இப்போ 21ங்கிற நம்பர் இது ரெண்டுத்துலேயுமே நான் ஆட் பண்ணுறேன். அப்போ x + 21 ஈக்குவல்ஸ் டு 5x + 21. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு எப்படிங்கிறாங்க 21 ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டுத்துலேயுமே. தென் ஒன் ஆஃப் த நியூ நம்பர்ஸ் பிகம்ஸ். இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர், நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம், எதை எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஒன் ஆஃப் த நியூ நம்பர்ஸ் பிகம்ஸ் ட்வைஸ் தி அதர் நம்பர். இப்போ இது எடுத்துக்கிட்டு இது எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை இது எடுத்து இது எடுத்தீங்கனாலும் சரி, எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த நியூ நம்பர்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நியூ நம்பர் இருக்குது. வேணா ஈக்குவல் வேணும், கமானே போட்டுக்கணும். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர், இப்போ நான் 5x + 21 ஒன் ஆஃப் த நியூ நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ட்வைஸ் தி அதர் நம்பர். ட்வைஸ் தி அதர் நம்பர், அதர் நியூ நம்பர்ட்டாங்க. அப்போ ட்வைஸ்னா எத்தனை? 2. த்ரைஸ்னா 3, ட்வைஸ்னா 2. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் x + 21. இந்த இடத்துல புரியுதுங்களா? இப்போ ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர் 5 டைம்ஸ் தி அதர் நம்பர்ட்டாங்க. அதனால் 5xன்னு போட்டாச்சு. 21 ரெண்டுத்துலையுமே ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் எப்படிங்கிறாங்கன்னா எனி ஒன் ஆஃப் த நம்பர் தான். இது ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன் நம்பர் இஸ் ட்வைஸ் தி அதர் நம்பர். சப்போஸ் இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் உங்களுக்கு? ஆர் இப்போ x + 21 ஈக்குவல்ஸ் டு ட்வைஸ் தி 5x + 21 இப்படியும் கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, சரி இதை சால்வ் பண்ணிடலாமா? 5x + 21 equals to, just multiply பண்ணுங்க. 2 into x 2x, 2 into 21 42. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? x. அப்போ இந்த x லெஃப்ட் சைடு எடுத்துருவாங்க. எப்பயுமே இந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ பாசிட்டிவாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது 2x லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா 3xன்னு ஒரு பாசிட்டிவ். நீங்கள் இந்த 5x எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் மைனஸில் வரும். அப்போ நம்ம மைனஸ்லேயே பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம். ஈக்குவல்ஸ் டு 42 minus 21. அப்போ என்ன வரும்? 3x equals to 21. x is equals to 7. அதாவது 21/3 வரும். ஸோ x is equals to 7. இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. இப்போ x + 21 equals to, மல்டிப்ளை பண்ணுங்க. 2 5s are 10x plus 42. இப்போ அடுத்தது என்ன பண்ணீங்க? 21 minus 42 equals to 10x minus x. அப்போ என்ன வரும்? minus 21 is equals to 9x. Then x is equals to minus 21/9. So minus 7/3. இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை தான். ஓகேங்களா? இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எடுத்தீங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். அவங்க அப்படி எதுவும் கேட்கல. வாட் ஆர் த நம்பர்ஸ்ன்னு கேட்டுக்கிறாங்களே. வாட் ஆர் த நம்பர்ஸ்னால் இப்போ கண்டிப்பாக 2 வேல்யூஸ் இருக்குது. அதனால தான் 2 வேல்யூஸ் கற்றுக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.